வணக்கம். நம்ம குடும்பங்கள்ல எத்தனையோ தியாகங்கள் நடக்கும் இல்லையா? ஆனா அதுல பலது நம்ம கண்ணுக்கே தெரியாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அப்படியான ஒரு கதை தான். ஒரு தாயோட மறைக்கப்பட்ட தியாகம். வாங்க அந்த கதைக்குள்ள போலாம். யாரும் பார்க்காத ஒரு தியாகத்தோட விலை என்ன? இதுதான் இந்த கதையோட மையமே. ஒருத்தர் செய்யற தியாகம் யாருக்குமே தெரியலன்னா அதோட உண்மையான மதிப்பு என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த கதை முடியும் போது நமக்கே ஒரு பதில் கிடைக்கலாம். சரி, இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு மகனோட மனசுல இருந்த ஒரு பெரிய அவமானத்திலிருந்து தான். அந்த அவமானம்தான் அவனுக்கும் அவ அம்மாவுக்கும் நடுவுல இருந்த உறவையே தீர்மானிச்சது. கதையோட பின்னணி ரொம்ப சிம்பிள். ஒரு ஏழத்தாய், அவங்களுக்கு ஒரே ஒரு கண் தான். ஆனா அவங்களோட மகனுக்கு அவங்க வறுமையோ கஷ்டமோ ஒரு பிரச்சனை இல்ல. அவங்க அம்மாக்கு ஒரு கண்டா இருக்கிறது. அதுதான் அவனுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய அவமானமா இருந்துச்சு. ரெண்டு பேரோட உலகமும் எவ்ளோ வேற மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் பையன் நினைக்கிறான் என் அம்மா ஒரு அவமானம்னு. ஆனா அந்த அம்மாக்கு என் பையன்தான் என் உலகம். ஒரு நாள் ஸ்கூல்ல பையன் விளையாடிட்டு இருக்கான். அம்மா பாசமா மதிய சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. ஆனா அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாரும், உங்க அம்மாவுக்கு ஒரு கண்ணுதானா நீ கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு கேள்வி பையனோட மனசுல ஆழமா ஒரு வெறுப்ப விதைச்சிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் அவன் அம்மாவ முழுசா வெறுக்க ஆரம்பிச்சான். அந்த சின்ன வயசுல ஏற்பட்ட அவமானம் இருக்குல்ல, அது நாளாக நாளாக ஒரு பெரிய வெறுப்பா மாறிடுச்சு. அவனுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் தான். எப்படியாவது இந்த அம்மாவை விட்டு, இந்த ஊரை விட்டு நிரந்தரமா ஓடிடணும். அவன் போட்ட திட்டத்தை பாருங்க, எவ்ளோ கச்சிதமா செஞ்சிருக்கான்னு. முதல்ல ஸ்கூல்ல படிக்கும்போது படிப்புல மட்டும்தான் கவனம், வேற எதுலயும் இல்ல. அப்புறம் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு நகரத்துக்கு வேலைக்கு போயிட்டான். அங்கேயே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களோட ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டான். கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்க அம்மா எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு கூட யோசிக்காம அவங்கள முழுசா தன்னோட வாழ்க்கையில இருந்து வெட்டி எறிஞ்சிட்டான். சரி, வாழ்க்கை அவன் நினைச்ச மாதிரியே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அவன் எந்த கடந்த காலத்தை மறக்கணும்னு நினைச்சானோ அதே கடந்த காலத்துல இருந்து ஒரு கடிதம் வருது. அது அவனை மறுபடியும் அவனோட சொந்த ஊருக்கு இழுத்துட்டு வருது. என்ன கடிதம் பாத்தீங்கன்னா, அவனோட ஸ்கூல்ல இருந்து ஒரு இன்விடேஷன். 20 வருஷம் கழிச்சு ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷன். ரொம்ப வருஷம் கழிச்சு பழைய நண்பர்களெல்லாம் பார்க்கலான்னு ஒரே சந்தோஷம் அவனுக்கு. உடனே மனைவி கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அந்த ஊருக்கு கிளம்புறான். அங்க போறான், நண்பர்களோட பேசி சிரிச்சு எல்லாம் ரொம்ப நல்லா போகுது. ஃபங்க்ஷன் முடிஞ்சு கிளம்புறப்போ அவனோட பழைய ஹெட்மிஸ்ட்ரஸ் அவனை கூப்பிட்டு கையில இன்னொரு லெட்டர் கொடுக்கறாங்க. அது அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்த லெட்டர். அந்த ஒரு நிமிஷம் அவனோட மொத்த சந்தோஷமும் போய் ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு. இந்த கடிதம்தான் இந்த கதையோட மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். அதிலிருந்து வார்த்தைகள் தான் அவன் வாழ்நாள் பூரா சுமக்க போற ஒரு உண்மையா மாறப்போகுது. அந்த லெட்டர் இப்படிதான் ஆரம்பிக்குது. மகனே, நீ நல்லா இருக்கேன்னு நம்புற. அதனாலதான் இத்தனை வருஷமா உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. ஆனா என் கடைசி நாட்கள்ல நான் ரொம்ப தனியா இருந்தேன். பாருங்க, அந்த முதல் வரியிலேயே அந்த தாயோட தனிமையும் பாசமும் அப்படியே தெரியுது. அடுத்த வரி, நீ இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் உயிருடன் இருக்க மாட்டேன். அவ்ளோதான். இந்த ஒரு வரி இனிமே தன்னோட அம்மாவை பார்க்கவே முடியாதுங்கிற அந்த கொடூரமான உண்மைய அவன் முகத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்பதான் அந்த கடிதத்துல கதையோட முக்கியமான ரகசியமே வெளியே வருது. அவங்க அம்மா எழுதுறாங்க, எனக்கு எப்படி ஒரு கண்ணு போச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ சின்ன பையனா இருக்கும்போது உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல நீ உன்னோட ஒரு கண்ணை இழந்துட்ட. அது என்னால தாங்கிக்கவே முடியல. யாராவது ஒரு கண்ணை தானமா கொடுத்தாதான் உனக்கு பார்வை திரும்ப வரும்னு டாக்டர் சொல்லிட்டார். அதனால நான் என் கண்ணை உனக்கு கொடுத்தேன். யோசிச்சு பாருங்க, எந்த ஒற்றை கண்ணை பார்த்து அவன் அசிங்கப்பட்டானோ அவமானப்பட்டானோ அந்த கண் ஒரு காலத்துல அவனோட கண்ணா இருந்திருக்கு. அவன் இந்த உலகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த தாய் தன்னோட உலகத்துல பாதியையே இழந்திருக்காங்க. கடைசியா அவங்க எழுதுறாங்க, அந்த கண்ணை வச்சு நீ இந்த அழகான உலகத்தை பார்த்த, நல்லா படிச்ச, நல்ல வேலைக்கு போன, இப்போ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க, அதுவே எனக்கு போதும். அவங்க செஞ்ச தியாகத்துக்கு அவங்க பதிலா எதையுமே எதிர்பார்க்கல, அவனோட சந்தோஷத்தை தவிர. அதுதான் அந்த தியாகத்தையே இன்னும் பெருசாக்குது, இல்லையா? இந்த உண்மைய படிச்ச அடுத்த செகண்ட் அவனோட உலகம் தலைகீழா மாறிடுச்சு. அவனுக்குள்ள இருந்தது வெறும் குற்றமுணர்ச்சி மட்டுமில்ல, இனிமே சரி செய்யவே முடியாத ஒரு பெரிய இழப்பை உணர்ந்தான். ஆமா, ஒன்னு, அவன் இந்த உலகத்தை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா கொடுத்த கண்ணோட எண்ணிக்கை, இந்த ஒரு நம்பர் அந்த மிகப்பெரிய தியாகத்தோட அடையாளமா மாறிடுச்சு.
இத்தனை நாளா அவன் பார்த்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அவனோட அம்மாவோட பார்வை தான் இருந்திருக்குங்கிறத அப்பதான் அவன் உணர்றான். அவனால அந்த உண்மைய தாங்கிக்கவே முடியல. கட்டுப்படுத்த முடியாம அழ ஆரம்பிச்சிட்டான். கடைசி காலத்துல கூட அம்மா கூட இருக்க முடியலையேங்கிற அந்த குற்ற உணர்ச்சி அவனை கொன்னுடுச்சு. அந்த வேதனையோட அந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாம உடனே அங்கிருந்து கிளம்பிட்டான். இந்த கதை நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்மள சுத்தி இருக்கிற அன்பையும் நமக்காக செய்யப்படுற தியாகத்தையும் அது ரொம்ப லேட் ஆகறதுக்கு முன்னாடி நம்ம அடையாளம் கண்டுக்கிறோமா? யோசிச்சு பாருங்க.